2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரை. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வருமென்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாகியும் தூசிக்கிறவர்களாகியும் தாய் தகப்பன்மார்க்கு கீழ்ப்படியாதவர்களாகியும் நன்றி அறியாதவர்களாகியும் பரிசுத்தம் இல்லாதவர்களாகியும் சுவாப அன்பு இல்லாதவர்களாகியும் இணங்காதவர்களாகியும் அவதூறு செய்கிறவர்களாகியும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாகியும் கொடுமை உள்ளவர்களாகியும் நல்லோரை பகைக்கிறவர்களாகியும் துரோகிகளாகியும் துணிகரமுள்ளவர்களாகியும் இருமாப்பு உள்ளவர்களாகியும் தேவப்பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவபக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வருமென்று அறிவாயாக. இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்கள் மிகவும் கடைசி காலங்கள். ஊழியர்களை பிடித்து கொடுமைப்படுத்துவது, நாட்டுக்கு நாடு சண்டை, மிகவும் பயங்கரமான நாட்கள். இந்த வசனங்கள் எல்லாம் புறஜாதிகளுக்கல்ல, பைபிள் படிக்கும், ஆராதிக்கும், சர்ச்சுக்கு போகும் நமக்கு தான் இந்த வசனங்கள் எல்லாம். மனுஷர்கள் தற்பிரியராக இருப்பாங்க, பணப்பிரியராக இருப்பாங்க, வீம்புக்காரராக இருப்பாங்க, அகந்தை உள்ளவர்களாக இருப்பாங்க, தூசிக்கிறாங்க, தாய் தகப்பன்மார்களுக்கு கீழ்ப்படியாமல் எகுத்து பேசுவாங்க, தன் இஷ்டம் போல் நடப்பாங்க, நன்றி இருக்காது, நன்றி அறியாமல் இருப்பாங்க, என்ன செய்தாலும் நன்றி இருக்காது, பரிசுத்தம் இருக்காது, பரிசுத்தம் கொஞ்சம் கூட இருக்காது, சுவாபமே அன்பு இருக்காது, அன்பே கிடையாது, அன்புனா என்னன்னே தெரியாது, இணங்க மாட்டாங்க, என்ன சொன்னாலும் அதுக்கு இணங்க மாட்டாங்க, அவதூறு செய்வாங்க, இச்சை அடக்கம் கொஞ்சம் கூட கிடையாது, என்ன வேணாலும் இரவில் என்னத்தை பார்க்குறாங்களோ யாருக்கு தெரியாது, கர்த்தருக்கு தான் தெரியும். கொடுமை உள்ளவர்களாக இருப்பாங்க, நல்லோரை பயப்பாங்க. அவங்க ரத்தம் எப்படி சேருன்னா, தீமை உள்ளவங்கள என்னென்ன ரத்தம் யார் யாருக்கு சேருன்னு ஒரு கணக்கு இருக்குது இல்லையா மருத்துவத்துறையில். அது மாதிரி நல்லோரை சேர மாட்டாங்க. இந்த இப்படிப்பட்டவங்க தீமையானவங்களே தான் சேருவாங்க. நல்லோரை என்ன பண்ணுவாங்க, பயப்பாங்க. அவங்களுக்கு இவங்களுக்கும் செட் ஆகாது, பொருந்தாது. இவங்களுக்கு எது செட் ஆகும்னா தீயோர், அவங்களுக்கு இவங்களுக்கு தான் செட் ஆகும். நல்லோரை பயப்பாங்க, துரோகிகளாக இருப்பாங்க, துணிகரமாக இருப்பாங்க, இருமாப்பாக இருப்பாங்க, தேவ பிரியராக இருக்கவே மாட்டாங்க. இயேசு மேலே, இயேசப்பா மேலே, பைபிள் மேலே ஒரு பற்றும் கிடையாது, தேவ பிரியமே கிடையாது, சுகபோக பிரியமாக இருப்பாங்க, நல்லா ஜாலியாக இருக்கணும்னு நினைப்பாங்க, தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு இருப்பாங்க. ஆமாங்க, அவங்க அந்த அந்தரங்கமான பாவங்களை எப்படி செய்கிறாங்க, துணிகரமான பாவங்கள் எப்படி செய்கிறாங்கன்னு யாருக்கு தெரியும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் அது தெரியுங்க, எப்படிப்பட்ட விசுவாசி என்று. நமக்கு தெரியாது. நம்ம மத்தியில் சூப்பராக பேசுவாங்க, அருமையாக பேசுவாங்க, ஐயோ ஆண்டவரே மிஞ்சி விடுகிற மாதிரி இருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய அந்தரங்க பாவங்கள், அந்தரங்கமான காரியங்கள், துணிகரமான பாவங்கள் செய்கிறாங்க என்பதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் தெரியும். தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு இருப்பாங்க. இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகு என்று சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கிறேன். பிரியமான சகோதரி சகோதரிகளே,